ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கம்ப்ளீட் மோட்டிவேஷனல் வீடியோ. கம்ப்ளீட் மோட்டிவேஷனல் வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து படிக்கும்போது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. சரிங்களா? என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கோமே, படிச்சுக்கிட்டே இருக்கோமே, எப்படா இந்த ப்ராசஸ் வந்து முடியும்? எப்படா இது வந்து எண்ட் ஆகும்? அப்படின்ட்டு வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு மாரி வெறுப்பா இருக்கும். சரிங்களா? காலையிலேருந்து ஃபுல்லா படிக்கிறோமே அப்படின்னு. நடுவுல நான் கூட இப்ப படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ற டைம்ல நடுவுல சர்ச் பண்ணுவேன். இந்த நம்ம படிக்கிற எக்ஸாம் ரிலேட்டடா நெறைய சர்ச் பண்ணுவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சேனல்லே தான் இருக்கும். ஒண்ணும் புரியாது. பட் ஆனா அதுவே ஒரு மோட்டிவேஷனலா தான் இருக்கும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு சொன்னா, இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆயி படிப்பீங்கள்ல. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேல வந்து சேலரி எப்படி இருக்கும்? அதே மாரி லீவ்லாம் எவ்வளோ லீவ் இருக்கு? என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? என்பிஎஸ் பென்ஷன் எப்படி வரும்? பாஸு எல்லாத்த பத்தியும் பேச போறோம். ரொம்ப ஷார்ட்டா உங்களோட ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரேக் டைம் இருக்கும்ல, அந்த பிரேக் டைம்ல பாருங்க. ஜாலியா பாருங்க. அப்படியே இன்னும் ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க. சரிங்களா? ஆக்சுவலா முதல்ல சேலரி. இந்த என்டிபிசில சேலரி எவ்வளோ இருக்கும்? நீங்க பேசிக்கா வந்து லெவல் 2ல செலக்ட் ஆனீங்கனாலே, உங்களுக்கு வந்து 37K பிளஸ் தான் வந்து சேலரி வந்து இருக்கும். லெவல் 2ல சரிங்களா? ஸ்டார்ட்டிங் 12த் லெவல்ல. இதுவே ஹையஸ்ட் லெவல் என்ன இருக்கு? லெவல் 6 வரைக்கும் இருக்கு. லெவல் 6ல செலக்ட் ஆனீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து 65K பிளஸ் வரும். சரிங்களா? 65K பிளஸ் வரும் உங்களுக்கான சேலரி. அதாவது கேரண்டியா 63K லெவல் 6ல. இதே மாரி இப்ப லெவல் 3ன்னு போனீங்கன்னா, ஒரு 44, 45 சரிங்களா? அடுத்து லெவல் 5ன்னு போனீங்கன்னா, ஒரு 55 இந்த மாரி இருக்கும். லெவல் 2னா உங்களுக்கு 37K பிளஸ் சொல்ட்டேன். லெவல் 3ன்னு போனீங்கன்னா, ஒரு 45K பிளஸ் வரும் சேலரி உங்களுக்கு. அடுத்து லெவல் 5 போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாலிடா வந்து 55K வரும் சேலரி. இதுதான் வந்து சேலரி சரிங்களா? இது போக உங்களுக்கு லீவு என்ன லீவு? இதுவே வந்து நீங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்தீங்கன்னா, 2 டேஸ் லீவு. இதுவே ஓப்பன் லைன்ல இருக்கீங்க சரிங்களா? ஆஃபீஸ் ஒர்க்னா என்ன? இந்த என்டிபிசில ஆஃபீஸ் ஒர்க் என்ன போஸ்ட் இருக்கு? சீனியர் கிளர்க், ஜூனியர் கிளர்க், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் சரிங்களா? இந்த மாரியான போஸ்டிங்லாம் இருக்கு. இதுலலாம் வந்து 2 டேஸ் லீவ். இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க். இதுவே வந்து ஓப்பன் லைன் போஸ்ட் என்னென்ன? ஸ்டேஷன் மாஸ்டர், புக்கிங் ஆஃபீஸு, டிடிஇ, அதுக்கப்புறம் டிக்கெட் செக்கர், டிசி, ஆ வேற என்ன இருக்கு? கூட்ஸ் கார்டு. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீக்லி 1 நாள் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் இருக்கும். மீதி 6 நாள் டியூட்டி இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு வந்து இதே வந்து ஆஃபீஸ் ஒர்க்னா உங்களுக்கு எந்த ஒரு நேஷனல் ஹாலிடே இருந்தாலும் லீவு தான். சரிங்களா? குளோஸ்டு தான். ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு லீவு தான். ஆ எந்த ஒரு நேஷனல் ஹாலிடேனாலும் லீவ் தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே ஓப்பன் லைன் ஸ்டாஃப்பா இருந்தீங்கன்னா, ஓப்பன் லைன்னா என்னென்ன போஸ்டிங்ன்னு சொன்னேன்ல. எஸ்எம், டிடிஇ, புக்கிங் ஆஃபீஸு, கார்டு இந்த போஸ்டிங்லலாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் ஹாலிடே வந்து நீங்க வந்து வொர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி வரும். இது சேலரி எப்படி வரும்? வொர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி போக எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வரும். இதுவே நீங்க லீவ் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த லீவ் எடுத்த நாளைக்கான சேலரி கண்டிப்பா வந்துரும். சரிங்களா? இந்த நேஷனல் ஹாலிடே இருக்குல்ல, இந்த தீபாவளி, பொங்கலு, கிறிஸ்மஸு இதெல்லாம் வந்து நேஷனல் ஹாலிடே சரிங்களா? என்ஹெச்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க டியூட்டிக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் லைன் ஸ்டாஃப்பா தான் உங்களுக்கு 2 ஆப்ஷனு. டியூட்டிக்கு போலன்னா, உங்களுக்கு நார்மலா சேலரி வந்துரும். இதுவே நீங்க டியூட்டிக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து லெவல் 2ல இருந்து லெவல் 5 வரைக்கும் உள்ள போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா, நீங்க டியூட்டிக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 590 டூ 600 ரூப்பீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அன்னைக்கு வந்து வரும். சரிங்களா? இதுவே வந்து சாரி லெவல் 2 டூ லெவல் 5 கரெக்ட். இதுவே லெவல் 6ஆ இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 700 750 எக்ஸ்ட்ரா வரும். சேலரி போக நீங்க டியூட்டிக்கு போனீங்கன்னா. இது போறது போகாததும் உங்க இஷ்டம் தான். இது போக வேற என்னென்னலாம் லீவ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு வந்து 10 டேஸ் கேஷுவல் லீவ் இருக்கு. இந்த 10 டேஸ வந்து நீங்க அந்த வருஷத்துக்குள்ள எடுத்துறணும். எடுக்கலன்னா இந்த லீவ் வந்து வேஸ்ட்டா போயிரும். அதுக்கப்புறம் எல்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஏபினா லீவ் ஆன் ஆவரேஜ் பே. இது வந்து வருஷத்துக்கு வந்து 30 நாள் இருக்கு. 30 டேஸ். இத வந்து நீங்க எடுக்கலாம். இந்த வருஷம் எடுக்கலாம். இல்ல சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் எடுக்கலாம். இல்ல அப்படியே நீங்க வருஷ கணக்கா சேர்த்துட்டே கூட இருக்கலாம். சரிங்களா? எ புரியுதுங்களா? இது வந்து ஜனவரியில 6 மாசத்துக்கு ஒன்ஸ் 15, 15 டேஸா கிரெடிட் ஆகும் உங்களோட லீவ் பேலன்ஸ். இந்த எல்ஏபின்றது ஜனவரியில ஒரு 15 நாள் உங்க லீவ் பேலன்ஸ் அக்கவுண்ட்ல இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஆ ஜூலைல ஒரு 15 நாள் இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஸோ இத வந்து இது மாரி வருஷம் வருஷம் இன்க்ளூட் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து நீங்க அடிக்கடி தேவையானப்போ ஒரு 2 நாள், 3 நாள் எடுத்துக்கலாம். இல்ல 15 நாள் ஒரேடியா எடுத்துக்கலாம். சாரி 14 நாள், 15 நாள் ஒரேடியா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க விஷயம் தான். பட் எடுத்தீங்கன்னா, இந்த லீவுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி வரும்.
லீவ் ஆன் எல்ஏபி லீவ் எடுத்தீங்கன்னா, கேஷுவல் லீவ்லாம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி வரும் லீவ் போட்டாலே. அதே மாரி எல்ஹெச்ஏபி. எல்ஹெச்ஏபின்னா ஆஃப் டே லீவ் ஆன் ஆஃப் ஆவரேஜ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து சிக் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த சிக் லீவ் அப்ளை பண்ணீங்கன்னா, இதுவுமே சேலரி வந்து உங்களுக்கு வரும். பட் வந்து இந்த எல்ஏபில ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த எல்ஏபி வந்து அரவுண்ட் நீங்க 300 டேஸ் வரைக்கும் சேர்த்துட்டீங்க. சேர்த்துட்டு நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது வந்து காசா வந்து உங்களுக்கு வந்து சேலரியா வந்து அத போட்டுருவாங்க அத. சரிங்களா? இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து நெறைய பேர் வந்து காலி பண்ணிருவாங்க. சில பேர் வந்து காசு சேர்க்கணும்னு இருக்கவங்க, அத வந்து காசாவும் மாத்துவாங்கள். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு அவங்க சேலரியா வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்டர்னிட்டி லீவ், பேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு இருக்கு. மேட்டர்னிட்டி லீவ்னா என்ன? இந்த குழந்தை பொறந்தா தருவாங்கல்ல, லேடீஸ்க்கு வந்து 6 மாசம் தருவாங்க இந்த லீவ். 6 மந்த்ஸ் தருவாங்க. இத வந்து அவங்க வந்து குழந்தை பொறக்கும்போது ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் அப்படி பிரிச்சு, பிரிச்சு எடுத்துப்பாங்க. இது ஒரு 6 மந்த்ஸ் தருவாங்க. அதே ஜென்ட்ஸ்க்கு வந்து 15 டேஸ் தருவாங்க இந்த லீவ். சரிங்களா? உங்க ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பொறந்ததுன்னா ஒரு 15 நாள் தருவாங்க. அதுக்கப்புறம் சிசிஎல் சைல்டு கேர் லீவ். இது வந்து லேடீஸ்க்கு மட்டும் தான். லேடீஸ்க்கு வந்து இது வந்து 2 இயர்ஸ் தருவாங்க. 1 நாள் 2 நாள் இல்ல 2 இயர்ஸ். இத வந்து எப்போ வரைக்கும் எடுக்கலாம்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைக்கு வந்து 18 வயசு. சரிங்களா? 18 இயர்ஸ் ஆவறதுக்குள்ள இந்த 2 இயர்ஸ் வந்து பிரிச்சு, பிரிச்சு எடுத்துப்பாங்க எல்லாரும். 2 மந்த்ஸ் எடுப்பாங்க. அடுத்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 1 மாசம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் பே. ஃபுல் பே. 2 குழந்தை கணக்கு. அந்த 2 குழந்தைக்கு சேர்த்து 18 வயசு முடியிற வரைக்கும். சரிங்களா? மொத்தமா வந்து 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க சர்வீஸ்க்குள்ள இத. அதுக்கப்புறம் வேற லீவ் புரிஞ்சிருச்சா? இவ்ளோ லீவ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன பெனிஃபிட்ஸ்? ஹவுஸ் அதாவது வந்து இந்த ரயில்வே கோட்ரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ரயில்வே கோட்ரஸ். இந்த ரயில்வே கோட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கோட்ரஸ் தருவாங்க. இல்லன்னா அது வந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்து சேலரியா வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து ஒவ்வொரு லெவல் கோட்ரஸ் இருக்கும். இப்ப குரூப் டி 10த் லெவல் போறீங்கன்னா 1 பிஹெச்கேவா இருக்கும். இதுவே வந்து ஒரு என்டிபிசி லெவல்ல போறீங்கன்னா 2 பிஹெச்கே, 3 பிஹெச்கே இந்த மாரிலாம் கூட இருக்கும். என்டிபிசிலாம் நீங்க லெவல் 6லாம் போனீங்கன்னா 3 பிஹெச்கே கோட்ரஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலு. உங்களோட குழந்தை ஒரு 2 குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு ஆன ஃபீஸ் வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து அரவுண்ட் 30K வரைக்கும் நீங்க வந்து ஃபீஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கீங்க. அது போக நம்ம குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸ நம்ம கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஹால் கிட்டத்தட்ட என்ன சொல்றது? வெளி ஆளுங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 லட்ச ரூபாய்க்கு விடுறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரூ. 40,000 50,000 குடுப்பாங்க. இந்த ஒரு பெனிஃபிட். அது போக இந்த ஐசிஎஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜிம்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டல் மெயினா ரயில்வே ஹாஸ்பிட்டல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ. உமித் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து குடுத்துருவாங்க. உமித் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு, உங்க ஃபேமிலி அதாவது உங்க ஒய்ஃப்க்கு சரிங்களா? உங்களோட குழந்தைக்கு எல்லாருக்குமே வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரீ. இந்த உமித் கார்டு வச்சு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். வேற என்ன பெனிஃபிட்? என்பிஎஸ். என்பிஎஸ் அப்டின்னா என்ன? இப்ப வந்து உங்களோட சேலரி வந்து இப்ப நீங்க ஒரு லெவல் 5ல இருக்கீங்க. ஆ ஓகேங்களா? ஒரு லெவல் 5ல இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்க. லெவல் 5ல இருக்கீங்கன்னா, உங்களோட சேலரி வந்து நீங்க இன் ஹேண்ட் வந்து ஒரு 54K வாங்குறீங்க. சரிங்களா? இது போக இன் ஹேண்டே நீங்க 54K வாங்குவீங்க. அது போக நீங்க என்பிஎஸ் அப்டின்னு சொல்லி ஒரு ரூ. 4,500 வந்து உங்க அக்கவுண்ட்லருந்து மாசம் மாசம் புடிச்சிருப்பாங்க. அது புடிக்கிறது போகவே இவ்வளோ சேலரி வரும். ஒரு லெவல் 5ல இருக்கும்போது. சரிங்களா? அந்த ரூ. 4,500 வந்து என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து 10% கட்டுவீங்க. உங்க சேலரிலருந்து 10%னா என்னன்னா, பேசிக் பே பிளஸ் டியரன்ஸ் அலவன்ஸ். இது 2த்தையும் சேர்த்தா உங்களுக்கு வந்து 40,000 ஒரு ரூ. 40,000 வருதுன்னா, அதுல 10% 40,000 அதாவது 45,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 10% ரூ. 4,500 கட்டுறீங்க. சரிங்களா? கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 14% போடுவாங்க. உங்க பேசிக் பே டிஏலருந்து கவர்ன்மெண்ட் ஒரு 14% போடுவாங்க. இது 2த்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10,200லேருந்து ரூ. 10,500 வரைக்கும் அக்கவுண்ட்ல வந்து சேர்ந்துட்டே வரும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் லெவல் 5 வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாரி லெவல் 3னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு 10% போடுவீங்க உங்க சேலரில. கவர்ன்மெண்ட் வந்து ஒரு 14% போடுவாங்க. இது மாரி மாசம் மாசம் சேர்ந்துக்கிட்டே வரும். சரிங்களா? இது ரிட்டயர் ஆகும்போது இந்த காசு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கோடி கூட சேர்ந்துருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வரும். அது போக இத வந்து நீங்க நடுவுல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு இப்ப நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க. அந்த மாரியான டைம்ல வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பயங்கரமான பெனிஃபிட் என்பிஎஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது. அது வந்து 2004 வரைக்குமோ, 3 வரைக்குமோ, அது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான்
ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ரிட்டயர் ஆனதுக்கப்புறமும் பென்ஷன் வந்துட்டே இருக்கும். பட் இப்போ வந்து செட்டில்மென்ட் ஒரேடியா முடிஞ்சுது. அது போக ட்ரெயின் பாஸ் சரிங்களா? வருஷம் வருஷம் ஃப்ரீ பாஸ் இருக்கு. பிடிஓ இருக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களே. நீங்க வந்து எஃபோர்ட் போடலாமா? போடக்கூடாதான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆ கமிங் டூ ப்ரமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Google Play Store போங்க. நம்மளோட ஆப் இந்த என்டிபிசிக்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னு தெரியல. சரிங்களா? வேலை வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட ஆப் இருக்கும் Play Storeல. Play Storeல போய் இதே மாரி டைப் பண்ணீங்க. ஆர் கேப்பிட்டல், டி கேப்பிட்டல், நடுவுல ஸ்பேஸ், ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மளோட ஆப் வரும். வரலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்கிறேன். தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஆப்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அதுல ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும். வேற நெறைய எக்ஸாம்க்கான கோர்ஸ் இருக்கும். ரயில்வே எக்ஸாம் எதுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, அத தொட்டு கிளிக் பண்ணி இன்ட்ரஸ்டட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து நார்மல் மெசேஜ்க்கு வாட்ஸ்அப் வரும். எதையாவது ஒண்ண தொட்டு பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும் மக்களே. இப்ப சயின்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு வந்து சிலபஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஆப்டிலாம் கொஸ்டின்லாம் தரமா இருக்கும். அதே மாரி ஹிஸ்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, மெடிவல், ஏன்ஷியன்ட், மாடர்ன் அதே மாரி பாலிட்டி. பாலிட்டில வந்து ஆர்டிகிள் அமெண்ட்மென்ட்லாம் அப்படியே பக்காவா டீச் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். மெயினா வந்து இதெல்லாம் போக நம்ம என்ன பண்ணணும்? டெஸ்ட் எடுக்கணும். கரெக்ட்டா? எல்லாம் படிச்சுட்டா போதுமா? பிராக்டிஸ் பண்ண தேவையில்லையா? டைரக்ட்டா போய் எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் பண்ற முடியுமா? நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 900 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்த்து பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் லெவல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். வேணும் இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க நம்ம ஆப்ப டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, ஒரு லைக்க போட்டு சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துவிடும். ஓகே மக்களே! பை பை. டேக் கேர்.